அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க. மாவட்ட நீதிமன்றத்துக்கான 2329 பணியிடம் அலுவலக உதவியாளர், மசால்ஸு, ஸ்வீப்பர், எக்ஸாமினர், ரீடர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு, சீனியர் பெலி, ஜூனியர் பெலி போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க. டிரைவர் பணியிடங்களுக்கும் கால்பர் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாமினர், ரீடர் போன்ற பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, கேப்சா இது மாதிரி ஏதாவது கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். நம்ம ஆல்ரெடி முன்ன வீடியோலேயே சொல்லியிருந்தோம், எக்ஸாம் வந்து உங்களுக்கு 19 மற்றும் 20ஆம் தேதி நடைபெறும். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிரைவருக்கு வந்து 20ஆம் தேதி வந்து இந்த எக்ஸாம் வந்து இருக்குது. டிரைவர் கேட்பீங்க. இப்போ வந்து எக்ஸாமினர், ரீடருக்கு அண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஹால் டிக்கெட்டு. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து எடுத்துங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு நிறைய பேர் வந்து கவலையாக இருப்பீங்க. ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வந்து டெய்லி வந்து வீடியோ நம்ம வந்து இப்போ அப்லோட் பண்ணுற வீடியோ மட்டும் நீங்கள் டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தாலே போதுமானது. கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். நமது சேனல் மூலமாக நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. அதனால் நீங்களும் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் ஏதாவது ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்படி இல்லைனா ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி கொடுத்து தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.